தொடர்ந்து நம்மிடையே முன்னாள் விமானப்படை அதிகாரி மாணிக்க வாசகம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு மாணிக்க வாசகம். வணக்கம்ங்க. வணக்கம். நிச்சயமா நள்ளிரவு ஃபுல்லா பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை வெற்றிகரமா இந்தியா முறியடித்திருக்கு. ஸ்வாம் ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கு. நாமளும் வெற்றிகரமா முறியடிச்சிருக்கும் ஒட்டுமொத்த தாக்குதலையும். இதற்கு முன்பும் கார்கில் போருக்கு முன்பாகவே 4 முறை இந்த ஜம்மு காஷ்மீர் எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போது இருந்த தாக்குதல் அணுகுமுறைக்கும் இப்போது இந்த ஸ்வாம் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் செய்ய முயற்சிக்கும் அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? நல்ல ஒரு கேள்வி இது. ஏன்னா இப்பொழுது நடக்கக்கூடிய உலகத்துல பல்வேறு போர்கள்ல வேறுவேறான உத்திகளை அந்தந்த நாடுகள் பயன்படுத்துறாங்க. அந்த முறையில தான் இப்ப இவங்க ட்ரோனை கொண்டு வந்து நம்மளுடைய போர் முயற்சியை முறியடிக்கிறதுக்காக பண்ணாங்க. விமானப்படை, அந்த விமானப்படைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய HAL பொதுப்பணித்துறை, பெல்லுங்கிற பொதுப்பணித்துறையில மூலமா நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, நம்ம இப்ப இந்த சிந்தூர் 1, சிந்தூர் 2 ஆபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது மிகவும் ஒரு பிகினிங்கான ஒரு வார் தான். இன்னும் நம்மளுடைய கேப்பபிலிட்டி, நம்ம விமானப்படையாகட்டும், அது கப்பற்படையாகட்டும், அது இராணுவ படையாகட்டும், அதனுடைய முழு திறமைய நம்ம கண்டிப்பா இன்னும் வெளியே கொண்டு வருவோம். இந்த உக்தி அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஓய்வு பெற்ற கர்னல் கூட சொன்னாரு. சில ரகசியங்களை நம்ம இங்க ஒன்னும் வெளிவிடல. பட் அதே சமயத்துல நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன, நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்மளே முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த விமான படை பொறுத்தமட்டில் நீங்க கார்கில் வர ரெஃபர் பண்ணதுனால சொல்றேன். 3 விதமான விமானங்களை லைன் அப் பண்றதுல நம்ம விமானப்படை கை தேர்ந்திருக்குது. முதல் என்ன சொல்லுவாங்கன்னா, டீப் பெனட்ரேஷன் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க. ஆழமாக ஊடுருவி எதிரினுடைய தளத்துல போய் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய விமானங்கள். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜாகுவார் அப்படிங்கிற ஒரு பழைய விமானம் தான். பட் அதனுடைய பவர் மிக மிக அதிகமானது. நினைக்கும் நேரத்தை விட அதிக வேகத்துல எதிரினுடைய ஏரியால உள்ள போகக்கூடிய டீப் பெனட்ரேஷன் கேப்பபிலிட்டி உள்ள ஏர்கிராஃப்ட். அது பழைய ஏர்கிராஃப்டா இருந்தா கூட அதனுடைய பைலட்னுடைய காக்பிட்ல இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே, மிஷன் கம்ப்யூட்டர் எல்லாமே நவீன முறையில அப்கிரேட் பண்ணப்பட்டது. அதனால மிஷன் ஆபரேஷன்ஸ மிக தெளிவா பண்ணக்கூடிய திறமை இருந்தது. அதனாலதான் போன முறை வாரல கூட நம்ம ஜாகுவார் உள்ள வரைக்கும் போய் அதனுடைய சாதனையை நிரூபிச்சுட்டு வந்தது. இப்ப அதை விட அட்வான்ஸா நமக்கு ராஃபல் இருக்குது. அந்த ராஃபல் ஏர்கிராஃப்ட் அது ஒரு டீப் பெனட்ரேஷன் ஏர்கிராஃப்ட் தான். முன்னணியில போகக்கூடிய ஊடுருவி ஆழமாக போகக்கூடிய ஏர்கிராஃப்ட்கள் நமக்கு இருக்குது. ஆக்சுவலா ஏன் இது சொல்றேன்னா, அதனுடைய வார்ஃபேர் மிஷன் கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. அதனுடைய மூளை, அதாவது என்ன ஆபரேஷன் நம்ம உள்ள போய் பண்ணணும் அப்படிங்கிறத கேப்பபிலிட்டி நம்மளுடைய இந்திய மூளையை உபயோகிச்சு பண்ணக்கூடிய மிஷன் கம்ப்யூட்டர்களை இந்த விமானங்கள்ல நம்ம வச்சிருக்கோம். அதனுடைய கோடிங், அதனுடைய டெக்னாலஜி எல்லாமே நம்ம இந்திய மூளையை பயன்படுத்தது. இதையுமே இந்த தெரியும், இந்த உலகத்துல இந்த வார்ஃபேர்ல இஸ்ரேல் தான் மிக முன்னணியாக உள்ளது. இப்ப எந்த ஒரு போர் விமானத்தை எடுத்தாலும் அதனுடைய உக்திகள், அதை அட்டாக் பண்ணக்கூடிய இந்த மிஷன்கிற உக்திகள் எல்லாமே, கோடிங் எல்லாமே இஸ்ரேல்ல இருந்து வர்றதான். பட் நம்ம விமானங்கள்ல நம்மளுடைய மூளையை உபயோகிச்சு, இந்தியன் பிரெயின் அப்படிம்பாங்க, அது அந்த மிஷன் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்குது. இதனாலதான் மிக துல்லியமா சிந்தூர் 1ல 9 இடங்கள்ல போய் போட்டோம், அதை அட்டாக் பண்ண முடிஞ்சது. அதே போலதான் இனி வரக்கூடிய இடங்கள்லயும் அந்த ஏர் டு லேண்ட், ஏர் டு ஏர் அப்படி 2 விதமான ஏவுகணைகள் சொல்லுவாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் நான் சொல்றேன், ஜாகுவார் ஆகட்டும், ராஃபல் ஆகட்டும், அடுத்த லைன்ல நிக்கக்கூடிய MiG-29, மிராஜ், LC ஆகட்டும், அதற்கு அடுத்த லைன்ல 3வது லைன்ல இருக்கக்கூடிய சுகாய் ஆகட்டும், அதனுடைய ஏவுகணைகள் எல்லாமே மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட மிஷன் கம்ப்யூட்டர் மூலமாக ஆபரேட் பண்ணதுனால நம்மளால எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு கட்டத்தையும் மிக நேர்த்தியாக மிக துல்லியமாக பண்ணக்கூடிய பலம் பொருந்திய விமானங்கள் இது. விமானத்தை பொறுத்த மட்டும் 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்னு ஸ்டெல்த், இன்னொன்னு லெத்தாலிட்டி. ஸ்டெல்த் அப்படின்னா இந்த ரேடார் அப்படிங்கிறது எதிரி விமானங்கள் வருதான்னு நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் எதிரிகளும் நம்ம விமானங்கள் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதனுடைய விமானத்தை பார்க்கணும்,
ஆனா நம்ம விமானம் எதிரினுடைய ரேடார்ல தெரியக்கூடாது. அதுதான் ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படிம்பாங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப கூடிய 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ல அந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மிக அதிகமாக இருக்கு. ரேடார் கிராஸ் செக்ஷன்ல மிக மிக குறைவாகவே எதிரினுடைய ரேடார்கள்ல நம்ம புலப்படுவோம். அதனால அவங்களால பார்க்க முடியாது, நம்ம அவங்கள பார்ப்போம். இந்த வார்ஃபேர் தான் யார் அதிக அந்த திறமையும் பலனும் கொண்ட காக்பிட்ல கருவிகள் வச்சிருக்காங்களோ அவங்களால பண்ண முடியுது. அதனால அந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு. அது போக நாம விமானங்கள்ல மட்டுமே நம்ம தயார வைக்கல, அந்த விமானங்கள்ல பொருத்தக்கூடிய ஏவுகணைகளை மிக நவீன மிக துல்லியமான ஏவுகணைகளை நம்ம பொருத்தி இருக்கிறோம். அதற்கான சோதனைகளை பல முறை நம்ம விமானப்படை பாலைவனங்கள்லையும் குளிர் பிரதேசங்கள்லையும் நிறைய சோதனைகள் வாயு சக்தி ககன் சக்திங்கிற முறையில அதை கண்டக்ட் பண்ணி அந்த சோதனைகளை வெற்றிகரமா பண்ணியிருக்கிறதுனாலதான் எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக அவங்களால போய் பண்ண முடியுது. அதே போல இந்த புது நிறுவனங்களான HAL, பெல், அப்புறம் DRDO லேப் எல்லாமே நாங்க போர்க்கால அடிப்படைங்கிற மாதிரி 24x7 அப்படிப்பாங்க. அந்த மாதிரி எங்களுடைய தொழில் நிறுவனங்களாகட்டும், அதுபோக இராணுவ தளம் விமான தளமாகட்டும், எங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே நாங்க பொசிஷன் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு உதிரிப்பாகும் எந்த ஒரு கருவி தேவைன்னா உடனே அதை நாங்க தயார் நிலையில கொடுத்துருக்குறோம். அவங்க ஒரு 10 விமானங்கள் போகணும்னா 15 விமானங்களை ரெடியா வச்சிருக்கக்கூடிய கண்டிஷன்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம இராணுவத்துக்கு நாங்க செய்யக்கூடிய சப்போர்ட் ஒரு பொது நிறுவனத்து முறையில. அதே போல அவங்க ஆபரேஷனுக்கு எந்த சமயத்துல தேவைப்பட்டாலும் உடனே நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மிஷன் கம்ப்யூட்டர் அந்த ஸ்ட்ராட்டஜிகள் தான் நமக்கு இப்ப கூடிய சக்சஸ். அப்புறம் இன்னும் நிறைய, அதாவது சில ரகசியமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது, உத்திகள்லாம் இருக்குது. அதற்குரிய இதையும் தயார் நிலையில நம்ம வச்சிருக்கிறாங்க. தேவைப்படும் போது அதையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு தயாரா இருப்போம். அதனால நமக்கு இப்ப இருக்கக்கூடிய விமானங்கள் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரிய அதிநவீன விமானங்கள் அவங்க ஏர்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, சைனால இருந்து வாங்கினாங்களோ யூஎஸ்ல இருந்து வாங்கினாங்களோ, அது நம்மளுடைய மிடில் லெவல் ஏர்கிராஃப்ட் கெப்பாசிட்டிக்கு மேல போகாது. நமக்கு அதை விட அதிக நவீனமான ஏர்கிராஃப்ட்களும் அதனுடைய மிஷன் கம்ப்யூட்டர்களும் ஏவுகணைகளும் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படும் போது அதையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு தயாரா இருப்போம். நம்முடைய எச்சரிக்கைகள், நம்முடைய போர்க்கால உத்திகள் மிகவும் கைதேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களால அவங்க இராணுவத்துக்கு அது தயார்படுத்தப்படுது. அவங்க அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை செய்திகள்ல பாக்குறோம். அப்பதான் தெரிய வருது என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அதை மிகவும் ஒரு நேர்த்தியான முறையில திறமையான முறையில பண்றாங்க. இன்னும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்னும் வரக்கூடிய காலங்களில் உலகத்துக்கு ஃபுல்லா தெரிய வரும். இது என்னன்னா ஒரு நல்ல மெசேஜா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது இல்லை, எந்த காலத்திலையும் இந்த எக்ஸ்ட்ரீம் தீவிரவாதத்தை நம்ம ஒருபோதும் அளவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை. அதே சமயம் நம்ம இராணுவத்தினுடைய பலத்தை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்கு, ஏன்னா இது ஒரு பாகிஸ்தான் மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை, பல நாடுகளும் நம்மளை அறியாமலே நமக்கு நேரடியா வராட்டா கூட இந்த சமயத்துல எப்படி இன்டைரக்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும். நாங்களும் வல்லரசுக்கு எந்த விதத்திலையும் கம்மியானவங்க இல்லை அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு இந்த யுக்திகள் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியா இருக்கும். நமக்கு மிகவும் ஒரு பெருமைப்பட வேண்டியது, எல்லாரும் நம்ம இதற்கு ஆதரவு தர வேண்டியது. அதனால ஒரு பொது நிறுவனத்து முறையில, இராணுவத்தின் பொது நிறுவனத்துல சேர்ந்தது முறையில ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றேன். நம்ம பலம் மிகவும் நேர்த்தியானது, மிகவும் அருமையானது. உலகத்தில் எந்த விமானப்படைக்கோ இராணுவ படைக்கோ கம்மியானது அல்ல அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீன எல்லை, பாகிஸ்தான் எல்லை ரெண்டுத்தையுமே நம்ம ஹை அலர்ட்ல வச்சிருப்போம். அந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்கு. இப்போ இந்த தாக்குதல்களை வெற்றிகரமா முறியடிப்பதன் மூலமா சீனாவுக்கும் நாம இன்னும் பலமா இருக்கோம் அப்படின்றத செய்தியை நாம தெளிவுபடுத்தி இருக்கோமா? கண்டிப்பா. அதனாலதான் நீங்க இப்ப அவங்களுடைய அப்ரோச் கூட பார்த்தாலுமே அவங்க நேரடியா யாருக்கும் ஆதரவு உடனே தரமாட்டாங்க. அவங்க எப்படி அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க டெவலப் ஆகி மற்றவங்களோட வல்லரசு ஆகணும். இப்ப இன்னைக்கு அமெரிக்கா ஒருத்தங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அது சைனா தான். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க தயாரா வச்சிருக்காங்க. பட் அதே சமயத்துல
அவங்களுடைய எக்கானமி பாதிக்கும்படியா அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் இந்தியாவினுடைய பலன் என்ன, எந்த விதத்துல போவாங்க அப்படின்னு. அவங்களும் நம்மள ரொம்ப எச்சரிக்கையா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை அவங்க ஒரு இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒரு போருன்னு மட்டுமே அவங்க பாக்குறது இல்ல. அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இத இந்தியாவுடைய முழு பலன் என்ன இருக்கு, அதனுடைய இராணுவத்துடைய பலன் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்க அப்சர்வ் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பா ஒரு அட்வான்ஸ், இப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு நான் சொன்னேன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் இது நம்மளுடைய மிடில் லெவலுக்கு அளவுக்கு தான் வந்திருக்குன்னு. ஆனா சைனா நமக்கு கண்டிப்பா ஒத்துக்கணும். அவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த 5th ஜெனரேஷன் அதை தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 6th ஜெனரேஷனுக்கே ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஒரு செய்தியையும் ஒரு ஊடகத்துல விட்டாங்க. ஏன்னா அவங்க இந்தியாவை மட்டும் பார்க்கல, அவங்க அமெரிக்காவோட பெரிய வல்லரசு ஆகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அதனால நம்ம பாகிஸ்தானை பத்தி கவலைப்படுறதை விட சைனாவை பத்தி மிகவுமே கவலைப்படணும். அவங்கள சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. அதனால நம்ம இராணுவத்தினுடைய மொத்த தயாராகிற நிலையுமே அது சைனாவை மனசுல வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தான் நமக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் இதுவே தவிர நம்மளுடைய முழு பலத்தையும் காமிக்க வேண்டியது சைனாவா தான் இருக்கும். அதற்காகவும் நம்ம இணைப்பிலேயே இருங்க. தற்போது ஒரு அண்மை செய்தி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி ஆலோசனையை நடத்த இருக்கிறார். இரவு முழுவதும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் அதை வெற்றிகரமாக இந்தியா தகர்த்தது. இந்த சூழலில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ஆலோசனை தொடர்பான தகவல்கள். சிவஜினி, ஆபரேஷன் சிந்தூரினுடைய 2வது பாகம் தொடர்பான ரிவ்யூ மீட்டிங் ஆலோசனையை பிரதமர் மோடி தற்பொழுது நடத்தி வருகிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் ஆகியோர் இந்த ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நேற்று நள்ளிரவு முதல் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விவரங்கள், அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் ஏற்பட்டுள்ள சேதம், பொதுமக்களுடைய உயிரிழப்புகள் தொடர்பான பல்வேறு விவரங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமருக்கு விலக்கி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதலில் எவ்வளவு பாதிப்புகள் என்பது பாகிஸ்தான் தரப்பிற்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் எவ்வளவு சேதமடைந்துள்ளது என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் இந்த ஆலோசனையின் பொழுது பிரதமர் மோடிக்கு அவர் விலக்கி வருகிறார். ஏற்கனவே நேற்று நள்ளிரவு முதல் பல்வேறு அறிக்கைகள் என்பது பிரதமருக்கு வழங்கப்பட்டது நிலை தற்பொழுது இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்கள் நிறைவடைந்த பிறகான ஒரு அறிக்கை என்பதை தற்பொழுது ஃபுல் ஃபர்னிஷ்ட் ரிப்போர்ட் ஒன்றையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருக்கு வழங்கியுள்ளார் என்பதும் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. இந்த அறிக்கையை பொறுத்தளவில் சேதங்கள் மட்டுமல்லாமல் என்னென்ன நடவடிக்கைகள் அரசாங்கம் சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு விவரங்களும் அதில் உள்ளடக்கும். அது மட்டும் கூடுதலாக அங்கு எல்லை பகுதிகளில் அமர்த்தப்பட்டுள்ள அந்த சிஆர்பிஎஃப் பட்டாலியன் உள்ளிட்ட விவரங்களையும் தற்பொழுது ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடி அவர்களுக்கு விலக்கி வருகிறார். கூடுதல் படைகள் தேவைப்பட்டால் இந்தியாவுடைய மற்ற பகுதிகளில் இருந்து அதை அங்கு கொண்டு செல்வதற்கான அந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் என்பதும் தேவைப்படுமா என்பது குறித்த ஆலோசனையும் அவர்கள் தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்தில் இந்த ஒரு சந்திப்பு என்பது ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகாக முப்படைகளுடைய தலைமை தளபதியுடன் ஒரு முக்கிய ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீண்டும் ஈடுபட உள்ளதாகவும், அதற்கு அடுத்தபடியாக உயர்மட்ட குழுவிலான ஆலோசனைகள், குறிப்பாக DRDO அதிகாரிகளுடன் காணொலி வாயிலான ஒரு ஆலோசனையும் ராஜ்நாத் சிங் இன்று நடத்த உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து முன்னாள் விமானப்படை அதிகாரி திரு மாணிக்க வாசகத்திடம் பேசலாம். திரு மாணிக்க வாசகம், தற்போது பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கும் அந்த அண்மை செய்தியை பார்த்தோம். இனி அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்? பொதுவாக எவ்வாறாக இந்த திட்டமிடல்கள் இருக்கும்? நான் முன்னே கூறியது போல இந்த சிந்தூர் 1, சிந்தூர் 2, அந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் 3, ஆபரேஷன் சிந்தூர் 4 கண்டிப்பாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அப்படிபாங்க, அந்த உக்தியினுடைய திட்டங்கள் அதை தான் இப்போ
அதாவது ஒரு ராணுவம் நம்ம வந்து விமானப்படையாகட்டும், கப்பல் படை, ராணுவ படைகள் முன்னணியில போய் அவங்க போர்ல ஈடுபடுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த உத்தியை தயாரிக்கிறதுக்கான ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு விங் வந்து அவங்களுக்கு செப்பரேட்டா அது வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஆக்சுவலா அது ரவுண்ட் த கிளாக், அது இது போர்க்கால அடிப்படைமாங்களே, அந்த போர்க்கால அடிப்படையில கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அந்த ஸ்டேஜஸ் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜை விட 2வது ஸ்டேஜ் போகும்போது இன்னும் தீவிரங்கள் அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி ஆழமான ஊடுருவுகள் இருக்கும். அந்த ஊடுருவலுக்காக வேண்டிய அத்தனை தயார் நிலையிலையும் அவங்களுடைய கருவிகள், விமானங்கள், அதே போல இப்ப வந்து நிலத்தின் மூலமா பார்டர்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அதோட அவங்க வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. அது வந்து கடற்படை மூலமாகவும், நிலம் மூலமாகவும், வான் மூலமாகவும், 3 மூலமாகவும் 3 படைகளும் தயார் நிலையில வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க ரெகுலரா அவங்க வந்து பிளான் பண்ணி பேசி அது வந்து ராணுவ ரகசியமாக அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க அதை பண்ணுவாங்க. அதுக்குதான் நம்ம பார்த்தோம், அந்த தீவிரவாத தாக்குதல் ஆன உடனே நம்மளுடைய அரசாங்கம் முழுமையாக அவங்க ராணுவ முற்படைகளுக்கும் முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. நீங்க எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும், எந்த மாதிரியான போர் உத்திகளை நீங்க கையாளணும் அப்படிங்கிறதுக்கு முழு இதையும் உரிமையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க ஃப்ரீயா அதை பத்தி அவங்க ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஆலோசனை நடந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க, பாதுகாப்பு மந்திரி, DRDO சயின்டிஸ்ட் கூட என்ன பேசுவாங்கன்னா, முன்னமே சொன்ன மாதிரி எல்லா விமானங்களிலும் இருக்கக்கூடிய பிரெயினும் அந்த மிஷன் கோட் அப்படிங்கிறது அந்த மாதிரியான தொழில்நுட்ப லேப்கள்ல தான் தயாராகுது, ரெடி ஆகி நம்ம வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ல வச்சுதான் அந்த ஏர்கிராஃப்ட் இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகும். இந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போதே அந்த மிஷன் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மிஷன் ஆபரேஷன்ஸ்க்குரியதையும் உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஆட்டோ பைலட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம விமானங்கள் தயார் நிலையில இருக்குன்னா, விமானங்களை மேல வழிநடத்தி செல்றது கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிம்பாங்க. இப்ப அந்த LC எல்லாம் பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட் சிஸ்டம், 4 லெவல் கண்ட்ரோல் சிஸ்டம். 1 ஃபெயில் ஆனா 2வது வரும், 2வது ஃபெயில் ஆனா 3வது வரும், 3வது ஃபெயில் ஆனா 4வது வரும். அதனால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த விமானிக்கும் அந்த விமானத்தோட சில விமானங்கள்ல 2 பேர் இருப்பாங்க. விமானத்தை ஆப்ரேட் பண்ற விமானி, இன்னொன்னு இந்த மிஷன் ஏவுகணைகளை செலுத்துறதுக்குரிய இன்னொரு விமானி பின்னாலே இருப்பாரு. சோ அவங்களுக்கு வந்து தயார் நிலையில எல்லாமே நம்ம வச்சிருப்பாங்க. சோ அவங்க வந்து இப்ப அடுத்த என்னென்ன மிஷன் ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அந்த மிஷன் கோடிங் ஃபுல்லாமே அந்த லேப்ல பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட்ல லோட் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்டோ பைலட் அப்படிங்கறது அந்த பைலட் கையை எடுத்துட்டா கூட அது நேரடியா போய் அதனுடைய ஆபரேஷனை என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு வரும். இந்த நவீன ஏவுகணைகளும் எந்த அளவுக்கு அலைன் ஆயிருக்குன்னா, மிக மிக துல்லியமா மைக்ரோ மீட்டர், நாட் ஈவன் மில்லிமீட்டர், அந்த அளவுக்கு துல்லியமா எதிரினுடைய இலக்க அலைன் பண்ணி, அது வந்து நிலமா இருந்ததுன்னா துல்லியம் அங்கேயே போகும், அது ஏரா இருந்ததுன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி அதுல போய் அட்டாக் பண்ற அளவுக்கு ஒரு துளி கூட அது வந்து தவறுதலா எங்கேயும் அந்த இலக்கை விட்டு போகாம இருக்க அளவுக்கு அந்த ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த மிஷன் ஆபரேஷன்ஸ் பண்ணுவாங்க. இப்பதான் இதுதான் இப்ப இன்னைக்கு நடக்க போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதாவது அதனுடைய தீவிரம் இன்னும் எந்த அளவுக்கு போகும். ஏன்னா நம்ம எப்படி உக்திகளை உட்கார்ந்து பிளான் பண்ணிடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம எதிரி நாடுகளும் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் அதை அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதெல்லாம் காமிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் நினைப்பாங்க. நமக்கு வெளியே சொல்லாமலே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிகள் கூட கொடுத்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் வெளியே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் நம்ம அதெல்லாமே திங்க் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிகளை நம்ம பிளான் பண்றோம். அவனுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையுமே நம்ம எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ராணுவ உக்தியில வந்து அதை தயார் பண்ணுவாங்க. இதுதான் இனி வரக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கும். வரக்கூடிய ஆபரேஷன்ஸ் 3, 4 எதுவா இருந்தாலும் அது போலதான் இருக்கும். இப்ப நம்ம வந்து தொடங்கிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம், அதை வெற்றிகரமா முடிப்போம். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்ல கூட நாம தான் கண்டிப்பா வெற்றி பெற்று இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து திறமை இருக்கு, பலன் இருக்குது. ஆக்சுவலா அதை கண்டிப்பா வெளி காமிச்சு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவோம். எந்த விதத்திலையும் இந்தியா வந்து யாருக்கும் அடிபணியாது, தீவிரவாதத்துக்கு குறிப்பா அடிபணியவே பணியாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும். அதற்காக தான் இது துணிஞ்சு எடுத்திருக்கிறாங்க. நம்ம கூட நினைச்சோம் இது கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் அந்த ராணுவ உக்திங்கிறது பல விஷயங்களை சேர்ந்திருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. இதை சரியான சந்தர்ப்பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் தொடரும். கண்டிப்பா வெற்றிகரமா அது நிறைவேறும் அப்படிங்கறதுல மிக நம்பிக்கையா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து திறமையும் பலனும் இதற்கு நம்ம ராணுவ படைகளுக்கும் முப்படைகளுக்கும் இருக்குங்கிறதுல நம்ம பெருமைப்படாம
நம்மளுடைய இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதுல செயற்கை நுண்ணறிவு திறனோட பங்கு என்பது எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து போர்க்காலத்தினுடைய கட்டங்களை நம்ம எதிர்பார்க்கிறதே இல்லை. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போருங்கிறது அப்படி ஒரு ஹிஸ்டரி ஆயிடுது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. அதுக்கப்புறம் எப்பயாவது இந்த மாதிரி தீவிரவாதத்தை முறியடிக்கிறதுக்காக வருது அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த சோதனைகள் பண்றாங்க. இப்போ ஒரு புது கருவிகளை கொண்டு வந்து ஒரு விமானத்திலேயோ ஒரு கப்பல்லையோ நம்ம வந்து அதை நிறுவும் போது அதை வந்து நம்ம என்ன விதமா சோதனை பண்றோம்னா அதை சிமுலேட் பண்ணி ஒரு வார் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம செக் பண்றோம். அதுதான், அதாவது எல்லாமே நிஜமான போரா நடக்காது. அதை சிமுலேட் பண்ணி அதை சோதனை பண்ணி அது எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா அதை சரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வேலையானது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்துறோம்னா, இப்ப நான் சொல்ல முன்னணியில இருக்கக்கூடிய ஜாகுவார் ராஃபல் விமானங்கள் மட்டுமல்ல, அதுக்கடுத்த லெவல்ல இருக்க மிராஜ் MiG-29 LCA விமானங்கள் அல்ல, அதுக்கப்புறம் விமான தளத்திலேயே ரெடியா இருக்கக்கூடிய சுகாய் விமானங்கள் மட்டும் அல்ல, ஈவன் நம்ம வந்து ட்ரெயினர், அதாவது ஒரு பைலட்டை தயார்படுத்துறதுக்காக விடக்கூடிய ட்ரெயினர் ஏர்கிராப்டை கூட நம்ம எந்த அளவுக்கு ஒரு மிஷன் கேப்பபிலிட்டியா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். அந்த ட்ரெயினர் ஏர்கிராப்ட் கூட ஒரு திறமையான ஒரு ஏர்கிராப்ட், ஒரு விமானியோ அவர் கூட சேர்ந்து ஒரு ஏவுகணை ஆபரேட் பண்றவரோ 2 பேர் போலாம் எந்த ஒரு ட்ரெயினர் ஏர்கிராப்ட்லயும். அவங்க போனா அதுல கூட நம்ம DRDO, HAL, பெல் போன்ற நிறுவனங்கள் சேர்ந்து அதுலயும் நவீன ஏவுகணைகளை வச்சு வெற்றிகரமா பல சோதனைகளை நம்ம பண்ணி நம்ம காமிச்சு வச்சிருக்கோம். சோ அதனால எந்த கட்டத்திலையும் எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். நம்மள்ட்ட வந்து இருக்கக்கூடிய விமானங்களோ நம்ம சப்போர்ட் கருவிகளோ கம்மியாக கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் அந்த முயற்சியில தான் நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து சோதனைகள் பண்ணி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். சோ எந்த கட்டத்துல வந்தாலும் நம்ம இமிடியேட்டா அதை வந்து போர்க்காலத்துக்கு எடுத்துட்டு போறக்கூடிய தயார் நிலையில நம்ம ராணுவ படைகள் என்னைக்குமே இருக்குது. அது இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, நாம கூட முதல்ல யோசிச்சோம் இந்த பெல்காம் தாக்குதலுக்கு பிறகு பதில் நடவடிக்கை என்பது சற்று தாமதமாகுதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனா அந்த நடவடிக்கை என்பது மிக சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துல்லிய தாக்குதல் நடத்தணும், தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தணும். அப்ப இந்த திட்டமிடல் அப்படின்றது இந்த ஏப்ரல் 22ஆம் தேதியில இருந்து மே 7ஆம் தேதிக்குள்ளாக மட்டும் அந்த திட்டமிடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? இதற்கு பின்னாடி ரொம்ப டெப்தான விஷயங்கள் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் உள்பட. அந்த திட்டமிடல்கள் எல்லாம் பொதுவா ராணுவத்துல எப்படி அமைந்திருக்கும்? நான் முன்னிலை கூறின மாதிரி ராணுவத்துல வந்து நம்ம ராணுவ தளபதி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான விமானப்படை வீரர்கள் மொத்தமா சேர்ந்து நம்ம எல்லைகள்லயும் பல விமான தளங்கள்லயும் நம்ம இருக்கிறாங்க. அதுல வந்து நம்ம வந்து போர் விமானங்கள் ஏறி பறக்கக்கூடிய விமானிகளும் அதனுடைய செயல்படக்கூடியவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு விமான தளங்கள்ல பல அடுக்குகள்ல பல கட்டங்கள்ல அவங்க வந்து திறமையான முறையில ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு விங் வந்து அங்கேயும் அவங்க வந்து இன்டெலிஜென்ட் விங், ஸ்ட்ராட்டஜி விங் அப்படின்பாங்க. அவங்களுடைய முழு நேர பணியே ஒரு போர் அப்படிங்கிற முறை வந்துச்சுன்னு சொன்னா அதை கையாளுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அவங்க வந்து இந்தியா மட்டுமல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய சிறந்த விமானப்படைகளினுடைய உக்திகளை கைதேர்ந்த முறையில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவங்க. நீங்க அதுதான் பார்த்திருப்பீங்க. சில சமயங்கள்ல இந்த சில சோதனைகள் நான் சொன்ன மாதிரி ககன் சக்தி, வாயு சக்தி அப்படிங்கிறது நம்ம நாட்டுல மட்டும் நடக்கிறது கிடையாது. சில சமயம் பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள்ல ஜாயிண்ட் ஆபரேஷன் அப்படிப்பாங்க. அந்த ஜாயிண்ட் ஆபரேஷன்ல நம்ம விமானப்படைகள் தங்க விமானங்களையும் விமானிகளும் அங்க போய் அவங்க கூட இணைந்து அவங்களுடைய சோதனைகள்ல கலந்து வெற்றிகரமா நம்ம தயார் பண்ணிட்டு நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரியான ட்ரைனிங் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு கை கொடுக்கும். இதுக்காக தான் ஒரு குரூப் வந்து அந்த உக்திகளை திட்டமிடுறதுக்குனே தயாரா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் ஒரு பேக் போன் மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பைலட் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த மிஷன் கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி கொடுத்தா எப்படி போயிட்டு திரும்ப எப்படி வந்து லேண்ட் ஆகணுங்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம திறமையான ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து அது வெளியே தெரியறதே இல்லை. இப்ப அவங்க வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க.
இப்ப என்ன பண்ணோம், இதுக்கு அவங்க என்ன ரீஎட்டிலேட் பண்ணாங்க, நம்ம திரும்ப அடுத்து என்ன ஸ்டெப் இதை விட அக்ரெசிவா எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம், ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் விமானப்படையில இருக்கு. அவங்க முழு நேரமா இதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த அட்டாக்ஸ் நம்ம ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அது இன்னும் நிறைய வெளியே வரும். அது நீங்க நம்ம சொன்ன மாதிரி அவங்க தாமதம் பண்ணல, அது அவங்க தயார் பண்றாங்க அப்படிங்கறதான் முக்கியம். ஏன்னா எந்த ஒரு தாக்குதலும் தவறுதலாயிடக்கூடாது, ஒரு தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் ஆயிரும். அதனால ரொம்ப கவனமா அதை பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அது கண்டிப்பா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு பெரிய டீம். இங்க இணைப்பிலேயே இருங்க திரு மாணிக்க வாசகம். ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.